தாய் வீடு மே 2024. மாதவர். எழுதியவர் தானா ஜீவராஜ். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. அடுத்து வந்த சில நாட்கள் ஆதினிக்கு மிக அமைதியாக நகர்ந்தது போல் இருந்தது. இரவு நேரங்களில் அறிவாட்டி பாட்டியும் முல்லை அழகியும் பேசிக் கொள்வதில் இருந்து இது புயலுக்கு முந்திய அமைதி என்பதை மூவரும் புரிந்து கொண்டார்கள். எனக்கு என்னவோ ஆள பிறந்தால் ஏதோ சூழ்ச்சி செய்ய போகிறாள் என்று தோணுது. ஒவ்வொரு நாளும் திடீரென்று நெஞ்சு படபடத்துக் கொள்ளுது என்றாள் முல்லை அழகி. எனக்கும் அதே பயன்தான். அவள் நினைத்திருந்தால் தண்டப்பணத்தை செலுத்திவிட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஊரறிய நிறைநீரில் நின்று தேங்காய் வாங்குவது சதுர்வீதி மங்கலத்து மக்கள் எங்கள் மேல் கோபம் கொள்ளச் செய்ய வேண்டும் என்றதற்காகத்தான் இருக்கும் என்றாள் கவலையுடன் அறிவாட்டி பாட்டி. இவ்வாறான கலக்கம் நிறைந்த உரையாடல்களோடு சில இரவுகள் கழிந்து போனது. அன்று அதிகாலை நேரம். திடீரென்று குதிரை வண்டிகளின் சத்தம் கேட்டு ஆதினி திடுக்கிட்டு எழுந்தாள். பதட்டத்தோடு அருகில் படுத்திருந்த கோதையையும் அவள் தாயையும் ஆதினி அவசரமாக எழுப்பினாள். அறிவாட்டி பாட்டியும் முல்லை அழகி பாட்டியும் வெளியில் ஒரு படை வீரனுடன் கதைத்து கொண்டிருப்பது நிலாவொளியில் தெளிவாக விளங்கியது. பரபரப்போடு உள்ளே ஓடி வந்த முல்லை அழகி, இன்று அதிகாலையில் ஆளப் பிறந்தாளுக்கு தண்டனையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கந்தலாய் குளத்தில கழுத்தளவு தண்ணீரில் தேங்காயை தலைக்கு மேல பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் ஆளப்பிறந்தால் நின்றிருக்கிறாள். கரையில பாதுகாப்பு படை வீரர்கள் காவல் இருந்திருக்கிறார்கள். திடீரென்று என்ன நடந்தது என்று தெரியாதாம். ஆளப்பிறந்தாளை காணவில்லையாம். படை வீரர்கள் சுழியோடி தேடுகிறார்களாம். மூச்சு விடாமல் சொல்லிக் கொண்டிருந்த முல்லை அழகி பாட்டிக்கு தலை சுற்றி இருக்க வேண்டும். அருகில் இருந்த தூணை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவளை பற்றி பிடிக்க ஓடி வந்த ஆதினியையும் கோதையையும் சைகையால் தடுத்த முல்லை அழகி, நங்கைசாணி அம்மையார் உங்கள் எல்லோரையும் உடனே இந்த குதிரை வண்டியில திருக்கோணேச்சரத்துக்கு போக சொல்லி இருக்கிறார். அவர் எல்லா ஏற்பாடையும் செய்து விட்டாராம். பயப்படாமல் உடனடியாக வெளிக்கிடட்டாம் என்று அவசரப்படுத்தினாள் முல்லை அழகி. ஈரத்தோடு காய்ந்து கொண்டிருந்த துணிகளை அள்ளி போட்டு மூட்டையாக கட்டினாள் கோதையின் தாய். ஆதினியும் கோதையும் அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். முற்றத்தில் 2 குதிரை வண்டிகள் தயார் நிலையில் இருந்தது. ஒன்றில் கோதையும் தாயும் ஏறிக்கொண்டார்கள். மற்றையதில் அறிவாட்டியும் ஆதினியும் ஏறிக்கொண்டார்கள். முன்னும் பின்னும் நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டு பக்கவாட்டில் தென்னங்கிடுக்கினால் மறைக்கப்பட்டிருந்தது அந்த குதிரை வண்டிகள். நெல் மூட்டைகளுக்கு நடுவில் குறுகி கொண்டு இருவரும் அமர்ந்து கொண்டார்கள். ஏறுவதற்கு முன் அறிவாட்டி பாட்டி முல்லை அழகி பாட்டியிடம் ஏதோ காதுக்குள் இரகசியம் கூறிவிட்டு வந்ததை ஆதினி அவதானித்தாள். எத்தனையோ கனவுகளோடு கந்தலாய்க்கு வந்து சிறிது காலத்திலேயே பொழுது புலராத காலையில் யார் கண்ணிலும் படாமல் மறைக்கப்பட்ட வண்டியில் ஊரை விட்டு ஓடுவது ஆதினிக்கு கனவு போல இருந்தது. அறிவாட்டி பாட்டி பேசும் மனநிலையில் இல்லை என்பதை ஆதினி புரிந்து கொண்டாள். எனவே பயணம் மௌனமாகவே ஆரம்பித்தது. நங்கைசாணி அம்மையாரின் கட்டளைப்படி குதிரை வண்டிகள் 2 வேகமாக செல்லத் தொடங்கியது. நங்கைசாணி அம்மையாரின் கட்டளைப்படி குதிரை வண்டிகள் 2 வேகமாக செல்லத் தொடங்கியது. அவற்றிற்கு அருகில் பாதையின் இருபக்கமும் குதிரை வீரர்கள் முன்னும் பின்னுமாக காவலுக்கு வருகிறார்கள் என்பதை அவர்களது குதிரைகளின் காலடி சத்தங்கள் மூலம் ஆதினி ஊகித்துக் கொண்டாள். அவர்கள் கடந்து வந்த சதுர்வீதி மங்கலத்து வீதிகளில் எதுவும் வித்தியாசமான விடயங்கள் தென்படவில்லை. ஆதலால் ஊருக்குள் இன்னும் ஆளப்பிறந்தாள் பற்றிய செய்தி ஏதும் தெரியவில்லை என்பதை ஆதினி புரிந்து கொண்டாள். ஆளப்பிறந்தாள் பாட்டிக்கு அறிவாட்டி பாட்டி மேல் அப்படி என்ன கோபம்? ஏன் இத்தனை துன்பம் கொடுக்கிறாள்? பேசாமல் தண்டப்பணத்தை கொடுத்துவிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா என்று பலவாறு சிந்தித்தவாறு இருந்த ஆதினிக்கு ஒருவேளை ஆளப் பிறந்தால் குளத்து நீரில் மூழ்கி இறந்து விட்டிருப்பாளோ
என்ற எண்ணம் தோன்ற உடலெல்லாம் சிலிர்த்து போனது. நேரம் மதியத்தை எட்டியிருக்கும் என்பதை சூரிய வெப்பத்தால் நெல் மூட்டைகளுக்கு இடையில் ஏற்படுத்திய உஷ்ணம் உணர்த்தியது. குதிரை வண்டிகள் இரண்டினதும் வேகம் மெல்ல மெல்ல குறைந்து வந்து ஒரு நிழலான இடத்தில் நின்றது. ஒரு வேலைக்கார படைவீரன் பின்பக்கம் இருந்த நெல் மூட்டையை இறக்கிவிட்டு, நீங்கள் இறங்கலாம் அம்மா என்றான். ஏதோ ஒரு யோசனையில் இறங்காமல் அமர்ந்திருந்த அறிவாட்டி பாட்டிக்கு அருகில் வந்த படைவீரன், இந்த இடத்தில்தான் உங்களை இறக்கிவிடச் சொல்லித்தான் எங்களுக்கு உத்தரவு என்றான் மெதுவாக. அறிவாட்டி வண்டியை விட்டு இறங்கியவுடன் அவரது முகச்சாயலை ஒத்த பருத்த உருவமுடைய ஒரு ஆண்மகன் ஓடி வந்து அறிவாட்டியின் முன்னால் முழந்தாளிட்டு அவளுடைய கால்களை வணங்கினார். அறிவாட்டி திடீரென வாய்விட்டு அழுதபடி அந்த நபரை ஆற தழுவிக்கொண்டாள். அதனைத் தொடர்ந்து சற்று தூரத்தில் நின்றிருந்த பெண் ஒருவர் அருகில் வந்து அறிவாட்டியின் கால்களை விழுந்து வணங்கினார். அவர் அந்த ஆணின் மனைவியாக இருக்கக்கூடும் என்று ஆதினி நினைத்து கொண்டாள். அறிவாட்டியுடன் நின்று கொண்டிருந்த ஆணும் பெண்ணும் தூரத்தில் ஒரு மரத்தின் மறைவில் ஒளிந்தபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிறு பெண் பிள்ளையை கைகாட்டி அழைத்தார்கள். அந்த சிறுமி தயங்கி தயங்கி அறிவாட்டி பாட்டியை நோக்கி வந்தாள். அறிவாட்டி பாட்டி ஓடிச் சென்று ஒரு கோழி தன் சிறகுகளுக்குள் குஞ்சை அணைத்துக் கொள்வது போல அந்த சிறுமியை அணைத்து கொண்டாள். அந்த சிறுமியின் தாயும் தகப்பனும் அந்த காட்சியை கண்களில் நீர் மல்க பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர் அறிவாட்டியின் தம்பி மாதவர். இப்போது நீங்கள் நிற்கும் இடம் தம்பலகாமம் சந்தி. இங்கிருந்து மாட்டு வண்டியில் உங்களை அவர் திருக்கோணேச்சரத்துக்கு அழைத்துச் செல்வார். எல்லா ஏற்பாடுகளையும் நங்கைசாணி அம்மையார் முன்கூட்டியே செய்துவிட்டார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. வழியில் உள்ள எங்களுடைய காவலர் படை உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும். உங்களை இறக்கி விட்டவுடன் கந்தலாய்க்கு திரும்பச் சொல்லி எங்களுக்கு உத்தரவு என்று கோதையின் தாயிடம் கூறினான் வேலைக்கார படைவீரன். அறிவாட்டி பாட்டியின் உணர்ச்சி பூர்வமான சந்தர்ப்பத்தை குழப்ப விரும்பாது தங்கள் இரு குதிரை வண்டிகளுடனும் கந்தலாயை நோக்கி வேலைக்கார படைவீரர்கள் புறப்பட்டு சென்றார்கள். நீண்ட காலம் தொடர்பில்லாமல் இருந்த இரு சகோதரர்கள் இணைந்து கொண்ட இனிமையான சந்தர்ப்பத்தை தூரத்தில் நின்றபடி கோதையும் தாயும் ஆதினியும் சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தின் பின் அறிவாட்டி பாட்டிக்கு தாங்கள் இருக்கும் சிக்கலான நிலை ஞாபகத்துக்கு வந்திருக்க வேண்டும். தனது தம்பி மாதவரையும் அவரது மனைவி மகளையும் ஆதினிக்கும் கோதையின் தாய்க்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அறிவாட்டி பாட்டி. சின்ன நில மாதவன் பெருசாகி மாதவராகிவிட்டார் என்று ஆதினியை பார்த்து கொடுப்பிற்குள் சிரித்தபடி கூறினார் அறிவாட்டி பாட்டி. தயங்கி நின்ற மாதவரின் மகளை ஆதினியும் கோதையும் தங்களோடு சேர்த்து கொண்டார்கள். பெரியவர்கள் நால்வரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். மதிய உணவினை அனைவரும் ஒன்றாக இருந்து அருந்தினார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு தம்பலகாமம் சோறு தன் வயிற்றுக்குள் போகிறது என்று பரவசத்தோடு அறிவாட்டி பாட்டி சொல்லிக் கொண்டார். உணவருந்திய பின்னர் மாதவரின் மனைவி கொடுத்த இளநீரின் சுவை மிக அருமையாக இருந்தது. மாதவரின் மனைவி கொண்டு வந்திருந்த பழங்களையும் தின்பண்டங்களையும் வாங்கி கொண்டு திருக்கோணேச்சரத்தை நோக்கி புறப்பட நால்வரும் ஆயத்தமானார்கள். மாதவரின் மனைவியும் மகளும் நெல்லேற்றி வந்த வண்டிலொன்றில் ஊருக்குள் பயணப்பட்டார்கள். மாதவர் முகத்தில் நிறைந்த சந்தோஷத்தையும் அறிவாட்டி பாட்டியின் முகத்தில் சாந்தத்தையும் ஆதினி அவதானித்தாள். வாழ்வில் நடந்த ஒரு சிறு சம்பவம் அந்த இரு சகோதரர்களையும் இத்தனை காலம் எப்படி பிரித்து வைத்து விட்டது என்று ஆதினி நினைத்த போது அவளது சகோதரர்களின் நினைவும் தாயின் நினைவும் ஞாபகத்துக்கு வந்து கண்ணீரை வர வைத்தது. அறிவாட்டி பாட்டிக்கு தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறாக அந்த பயணத்தை மாதவர் நினைத்திருக்கிறார் என்பதை அவரது ஒவ்வொரு செய்கைகளும் ஆதினிக்கு உணர்த்தியது. மதியத்துக்கு பின்னராக ஆரம்பித்த பயணம் என்பதால் இரவு தொடங்குவதற்கு முன்னர் கப்பல் துறையை சென்றடைந்து விட வேண்டும் என்பதில் மாதவர் மிக தெளிவாக இருந்தார். நன்றி. தொடரும்.